வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா, இயேசுநாதருக்கு வந்து எப்படி நம்ம கீத்துளி போடலான்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து இந்த டிசைன் வந்து சிஎன்சி மிஷினில் பண்ணது. இப்போ கீத்துளி போட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அவர் பேர் காளிமுத்து. அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணே. இப்போ அவங்க எப்படி கீத்துளி போடுறான்னு பாருங்கள். இது வந்து மிஷினில் அடிக்கப்பட்டது, சிஎன்சி மிஷினில் அடிக்கப்பட்ட இயேசுநாதர். இது எப்படி கீத்துளி போடுறான்னு பாருங்கள். மிஷினில் வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வேலை. இதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் வந்து ஒரு வேலை கீத்துளி போடணும். அப்போ தான் அந்த வேலை வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மிஷின்லேயே முழுக்க நம்ம டிசைன் பண்ண முடியாது. இன்னுமே வரும் காலங்களில் மிஷின் வந்து அட்வான்ஸ் மாடலாக வரும். அப்போ வந்து ஃபுல்லாக வந்து கீத்துளி போடுறதுக்குமே வேலை இருக்காது. இந்த வேலைக்கு ஃபுல்லாக வந்து மிஷினே அதுவே கீத்து வந்து போட்டு முடிச்சிடும். இப்போ நிறையா வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த மாதிரி கீத்துளி போட போயிட்டுருக்காங்க. ஏன்னா வேலையும் உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. மிஷினில் வேலை போடுறதுனால குயிக்காக அடித்து முடிச்சுறது, நம்ம கையில் அடிக்கிறதுனால லேட் ஆகுது. இப்போ இந்த இயேசுநாதர் வந்து நம்ம கையில் அடிக்கிறாந்தா ஒரு நாளாச்சும் ஆகும். டிராயிங் போட்டு நம்ம மிஷினை ஓட்டி அதுக்கப்புறம் அடித்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். மிஷினு வந்து படத்தை வந்து 2D ரெடி பண்ணி மிஷினில் கம்ப்யூட்டரில் கொடுத்து 2D ரெடி பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் இந்த இயேசுநாதர் ஒரு பலகா நம்ம மிஷினில் அடித்து முடிச்சிடலாம். கீத்துளி ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு முடிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் நேரம் வந்து சேவ் ஆகுது. அதனால நிறையா கஸ்டமர் வந்து சிஎன்சி மிஷின் நோக்கி போகிறாங்க. கஸ்டமர் போகிறதுல கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறவங்க வேலையை குயிக்காக முடிக்கிறதுக்காண்டி பார்க்குறாங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன்.